Hey guys, welcome back to Jibris Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம Once Upon a Time series season 1ஓட 7வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ இந்த எபிசோட் தான் ஃபேரிலேண்டும் ஸ்டோரி புரோக்கும் ஒண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்ற ஒரு எபிசோட். சோ எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டான் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 7வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம செரி பையல காமிக்கிறாங்க. அவன் நல்லா குடிச்சுப்புட்டு ஏரோ எரிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப அங்க எம்மா வரா, ஆனா இவனை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிடுறா. உடனே இவன் ஒரு ஏரோ எடுத்து அவ பக்கத்திலே ஏறிய அவ டே பைத்தியக்கார பையல உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறா. நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றன்னு இவன் கேட்க, நான் அவாய்ட்லாம் பண்ணல, எனக்கு பேசணும்னு தோணல, அதனால பேசலன்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனும் அவ பின்னாடியே போய் நீ எனக்கும் மேயருக்கும் நடந்த விஷயத்தினாலதான் அவாய்ட் பண்றேன்னு நல்லா தெரியுது, நான் ஏன் பண்ணேன் எதுக்காக பண்ணேன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேக்குறான். அது எனக்கு தெரியவும் வேணா, தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவ சொல்லிடுறா. இவனும் அவளை விடுற மாதிரியே தெரியல. நான் எனக்கும் மேயருக்கும் இருந்த தொடர்பை உனக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா நீ என்னை பத்தி என்ன நினைப்பேன்னு பயந்துகிட்டு தான் சொல்லலன்னு அவன் சொல்ல, டேய் நம்ம பெரியவங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நீ எவ கூட வேணாலும் தொடர்பு வச்சுக்கலாம், அதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும், நான் என்ன நினைச்சா உனக்கு என்னடான்னு கேக்குறா. உடனே இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை கிஸ் பண்ண உடனே இவனுக்கு காட்டுல ஒரு ஓனாய் இருக்கிற மாதிரியும் அந்த ஓனாய் கூட இவன் இருக்கிற மாதிரியும் இல்லிசன் தோணுது. உடனே எம்மா அவனை தள்ளி விட்டுட்டு, டேய் என்னடா பண்ற, குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணிடுவியா, நல்லா கேட்டுக்க, நான் உனக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. கடுப்பான செரி பையன் நேரா மேயர் வீட்டுக்கு போறான். அங்க மேயர் கிட்ட ஹென்றி தூங்கிட்டானான்னு கேக்குறான். அவனும் ஆமா அவன் தூங்கிட்டான்னு சொன்ன உடனே இவன் மேயரை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலேண்ட காமிக்கிறாங்க. அங்க கோட்டையில ஈவில் குயின் நின்னுகிட்டு இருக்கா. கீழே ஸ்னோ ஒயிட் ஒரு சமாதியில உட்காந்து பூ வச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றானுங்க. ஈவில் குயின் வேற யாரும் இல்ல, ஸ்னோ ஒயிட்டோட சித்திகாரி தான், அதாவது ஸ்னோ ஒயிட்டோட அப்பாவுக்கு 2வது மனைவி. இப்ப ஈவில் குயின் ஸ்னோ கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுமா, என் ஹஸ்பண்ட் எனக்கு இப்ப இல்லங்கிறத விட உங்க அப்பா உனக்கு இல்லன்ற வழிதான் அதிகமா இருக்குன்னு அவளை கட்டி பிடிச்சு அவளுக்கு ஆதரவு தர மாதிரி பேசுறா. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உங்க அப்பா இல்லனா என்ன, உனக்கு நான் இருக்கேன், எனக்குமே உனக்கு ஒரு உண்மையான அன்பான அம்மாவா இருப்பேன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதுட்டு அவளோட ரூமுக்கு போறா. அங்க ஒரு மந்திர கண்ணாடி இருக்கு, அது இவகிட்ட வெற்றிகரமா பழி வாங்கிட்ட போல அப்படின்னு கேக்குது. இவ ஒண்ணுக்கு உதவாத புருஷன்காரனை முடிச்சாச்சு, அடுத்து இவளைத்தான் முடிக்கணும்னு சொல்றா. சோ இவ தான் அவளோட புருஷனை கொண்டுட்டு ஸ்னோ ஒயிட் கிட்ட நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் இவ எதுக்கு பண்றான்னு போக போக தான் நமக்கு தெரியும். இப்ப ஸ்னோவை கொல்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ஏதாவது பிசுறு தட்டுச்சுன்னா இந்த நாடே அவளுக்கு விசுவாசமா இருக்கு, அப்புறம் எல்லா பயவுள்ளைகளும் நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவானுங்க. சோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இவ சொல்றா. இப்ப எனக்கு அவளை கொல்றதுக்கு ஒரு திறமையான மனசாட்சி இல்லாத ஒரு கொலகாரம் வேணும்னு மந்திர கண்ணாடி கிட்ட கேக்குறா. அது உடனே அப்ப அதுக்கு ஹன்ஸ்மேன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான ஒருத்தன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டோரி புரோக்குள்ள இருக்க செரிப்பைய மாதிரி தான் இருக்கு. அவன் கூட ஒரு ஓனாயம் இருக்கு. இப்ப அப்படியே டக்குன்னு செரிப்பைய தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். பார்த்தா இவ்வளவு நேரம் காட்டுல வேட்டையாடுற மாதிரி நடந்ததெல்லாம் இந்த பையகுள்ள கண்ட கனவு தான். அவன் நான் கிளம்புறேன்னு மேயர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வெளியே போய் அவன் கார் கிட்ட பார்த்தா இவன் கனவுல பார்த்தா ஓனாய் அப்படியே நேர்ல நிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா எம்மாவும் டீச்சரும் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் எம்மா கிட்ட போன எபிசோடோட எண்ட்ல ஒரு டாக்டரை பார்த்தால அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி என் கதை இருக்கட்டும், உன் கதைக்கு வா, உனக்கு செரிப்பாய் மேல ஏதோ ஈர்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு எம்மா கிட்ட கேக்குறா. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு எம்மா சொல்லிடுறா. நீ உன்னை சுத்தி ஒரு சுவர் கட்டிக்கிட்ட, யாரையுமே உன் பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிற, நீயே உன்னை பாத்துக்கிற, அதுதான் உன்னை மத்தவங்க நமக்கு கொடுக்குற வழியில இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு, ஆனா அது கடைசி வரைக்கும் உனக்கு யாரோட அன்புமே கிடைக்காம தடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா செரிஃப் அவன் பார்த்த ஓனையை ஃபாலோ பண்ணிட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கான். அப்ப அங்க திடீர்னு ஒரு புதற்குள்ள இருந்து மிஸ்டர் கோல்டு எந்திரிச்சு வரான். இங்க என்ன பண்றீங்கன்னு செரிஃப் கிட்ட கேட்க, நான் என் கனவுல ஒரு ஓனாயை பார்த்தேன், அதே ஓனாயை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேர்ல பார்த்தேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்றான். அப்ப மிஸ்டர் கோல்டு செரிஃப் கிட்ட, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வேற உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நமக்கு கனவா வரும், அதை நான் நம்புறேன், நீங்க உங்க ஓனாயை தேடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள அந்த ஓனாயும் செரிஃப் மாதிரியே இருக்கணும் நடந்து போயிட்டு இருக்காங்க. செரிஃப் கண்டது கனவு இல்ல, அது உண்மையிலே ஃபேரிலேண்ட்ல நடந்த விஷயம். ஃபேரிலேண்ட்ல இவன் தான் ஹன்ஸ்மேன். அவன் இப்ப ஒரு பாருக்கு போறான். அங்க ஒருத்தன் இவன் கிட்ட வந்து வம்பலுக்க இவனுக்குள்ள கைகலப்பாயிருது. ஹன்ஸ்மேனும் அவனை போட்டு புரட்டி எடுக்கிறான். மீதி இருந்த எல்லா பயிலும் இவனை பார்த்து பயந்து ஓடிடுறானுங்க. இப்ப அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஈவில் குயின் கோட்டையில இருந்தவனுக்கே மந்திர கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இவன் தான் நம்ம வேலைக்கு கரெக்டானவன், அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல செரி பைய இன்னும் அந்த ஓனாயை தேடி காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். ஒரு வழி அந்த ஓனாயை கண்டுபிடிச்சிடுறான். அதை பார்த்து இவன் விசில் அடிக்கவும் அது வேகமா இவன் பக்கத்துல வந்து என்னமோ பல வருஷம் பழகுனவ மாதிரியே நிக்குது. இவனும்
இவனும் அதோட தலையை தடவி கொடுக்குறான். அந்த ஓனாயை இவன் டச் பண்ண உடனே அவனுக்கு நிறைய இல்யூஷன் தோணுது. அதுல இவனுக்கு ஸ்னோ ஒயிட்டும் தெரியுறா. கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ஓனாய் அங்க இல்ல. இப்ப உடனே இவன் நேரா டீச்சர் கிட்ட போய் உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டேய் நம்ம ஸ்டோரி புக்ல ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், உனக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும்னு டீச்சர் சொல்ல, அவன் நான் ஸ்டோரி புக்ல சொல்லல வேற ஒரு உலகத்துலன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலாண்ட்ல ஹன்ஸ்மேனை ஈவில் குயின் கோட்டைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஈவில் குயின் அவன் கிட்ட நீ எனக்காக ஒருத்தரை கொலை பண்ணணும்னு சொல்ல, அவன் உன்கிட்ட தான் ஒரு படையே இருக்கே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறேன்னு அவன் கேக்குறான். ஈவில் குயினும் எனக்கு ஒரு இரக்கமே இல்லாத கருணையே காட்டாத ஒருத்தன் வேணும், அவன் நான் சொல்றவளோட இதயத்தை பிச்சு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், நீ மட்டும் நான் சொல்றதை செஞ்சுட்ட இந்த கோட்டையிலே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், இங்க நீ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி வாழலாம்னு சொல்றா. அதுக்கு ஹன்ஸ்மேனும் ஒத்துக்கிறான். கூட ஓனாயை இனிமேல் யாருமே வேட்டையாட கூடாதுன்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறான். அதையும் ஈவில் குயின் ஏத்துக்கிறா. அப்ப சரி நான் யாரை கொல்லணும்னு ஹன்ஸ்மேன் கேட்க, அப்படியே கட் பண்ணா செரிஃபும் டீச்சரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செரிஃப் அவகிட்ட நம்ம முதல்ல எப்படி சந்திச்சோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஆனா ரெண்டு பேருக்குமே தெரியல, அவங்க கடந்த காலமே ஞாபகம் இல்ல, இதான் நானும் சொல்றேன், நம்மளுக்கு வேற ஒரு உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கும், அப்படி இல்லனா அது நம்மளோட கடந்த காலமா கூட இருக்கும்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் இப்பதான் நீ ஹென்றி மாதிரி பேசுற, அவங்கிட்ட ஒரு கதை புக் இருக்கு, அதை படிச்சுட்டு அவன் நம்ம எல்லாருமே கடந்த காலத்தை மறந்துட்டோம்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவனை தொட்டு பார்த்தா அவனுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. மனசை போட்டு குழப்பிக்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றா. இவனும் சரின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலாண்ட்ல ஸ்னோ ஒயிட்டும் ஹன்ஸ்மேனும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹன்ஸ்மேன் ஸ்னோ ஒயிட் கிட்ட அவங்க அப்பா கூட சேர்ந்து சட்டை போட்டேன்னு போய் சொல்லிதான் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு போடுற கூட சரியா போட தெரியல. இத ஸ்னோ ஒயிட் நோட் பண்ணிடுறான். எங்க அப்பா கூட இருந்தவங்க எல்லாம் போர் வீரர்கள், அவங்க எல்லாருமே எங்க அப்பா இறந்ததுக்காக என்கிட்ட இரங்கல் தெரிவிச்சாங்க, ஆனா நீ இன்னும் அதை பண்ணல, உண்மையை சொல்லு, அந்த ஈவில் குயின் தானே உன்னை என்கிட்ட அனுப்பிச்சா, எதுக்காக, என்ன கொல்றதுக்காகவான்னு அவங்கிட்ட கேக்குறா. அவன் பரவாயில்லையே உன் உள்ளுறவு நல்லா வேலை செய்யுது, எல்லாம் கரெக்டா சொல்றேன்னு அவன் கத்தியை எடுக்க போறான். உடனே ஸ்னோ ஒயிட் கீழ இருந்து ஒரு கட்டை எடுத்து அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்க இருந்து ஓடுறான். அப்படியே கட் பண்ணா செரிஃபோட ஆபீஸ்ல எம்மா இருக்கா. அங்க மேயர் வந்து எம்மா கிட்ட செரிஃப்க்கும் எனக்கும் இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்குள்ள ஏதாவது உறவு இருக்கான்னு கேக்குறா. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாதுன்னு எம்மா சொல்ல, நீ அவனோட மைண்ட மாத்துற, அவன் வழியில இருந்து வேற ஒரு வழிக்கு அவனை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நீ அடியோட அழிச்சிரு, அவங்கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு அவளை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணா செரிஃப் ஹென்ரிய பார்க்க வந்திருக்கான். டீச்சர் ஹென்ரிய பத்தி இவங்கிட்ட சொல்லிருப்பால, அதனால இவன் ஹென்றி கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு புக் இருக்குல்ல அதுல நான் இருக்கணும்னு கேக்குறான். அப்படியே கட் பண்ணா ஃபேர்லாண்ட்ல ஸ்னோ ஒயிட் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹன்ஸ்மேன் வந்துடுறான். அவகிட்ட நான் உன்னை கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்கேன், ஆனா நீ கூலா உட்காந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அவ நீங்க ஒரு திறமையான வேட்டைக்காரன், நான் எங்க போனாலும் என்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவீங்க, சோ நான் உயிரோட இருக்க போறது இல்ல, நீங்க என்ன கொன்னதுக்கு அப்புறமா இந்த லெட்டரை குயின் கிட்ட கொடுத்துருங்கன்னு அவங்கிட்ட கொடுக்குறா. அவனும் அதை வாங்கி படிச்சு பாக்குறான். அதுல அப்படி என்னதான் எழுதுனான்னு தெரியல. அதை படிச்சதும் இவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் குடங்குடமா கொட்ட ஆரம்பிக்குது. உடனே இவன் கத்தி எடுத்து அவளை குத்த போற மாதிரியே போய் பக்கத்துல ஒரு மூங்கில் குச்சி மாதிரி ஒண்ணு வெட்டி அதுல ஒரு விசில் செஞ்சு அவகிட்ட கொடுக்குறான். உனக்கு என்னோட உதவி தேவைப்படுச்சுன்னா இதை ஊது, உடனே நான் உனக்காக அங்க வந்து நிப்பேன்னு சொல்றான். அப்ப நீங்க என்ன கொல்ல போறது இல்லையான்னு கேட்க, உடனே எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு எந்திரிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணா செரிஃபும் ஹென்ரியும் அந்த புக்கை பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹென்றி செரிஃப் கிட்ட இந்த ஞாபகம் உங்களுக்கு எப்படி வர ஆரம்பிச்சதுன்னு கேட்க, நான் எம்மாவை கிஸ் பண்ணதுல இருந்துன்னு சொல்றான். என்னது எங்க அம்மாவை கிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டு அவனை முறைச்சிட்டு, சரி என்ன பார்த்தன்னு கேட்க, அவன் கனவுல பார்த்த எல்லாத்தையும் சொல்றான். அதை வச்சு அந்த புக்ல பார்த்ததுல நீங்க தான் ஹன்ஸ்மேன், நீங்க பிறந்த உடனே உங்க அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஓனாய்ங்க தான் உங்களை வளர்த்துச்சு, அப்போ நீங்க பார்த்த ஓனாய் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவ்வளவு நாள் இல்லாம உங்க அம்மாவை கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்கு இப்படி நடக்குதுன்னு கேக்குறான். ஹென்றி ஃபேரிலாண்ட்ல டீச்சர் தான் ஸ்னோ ஒயிட், எம்மா ஸ்னோ ஒயிட்டோட பொண்ணு, நீங்க அவங்க அம்மாவை காப்பாத்தினீங்க, அதனாலதான் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்றான். சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு செரிஃப் கேட்க, அந்த ஈவில் குயின் உங்களோட இதயத்தை பிச்சு எடுத்துட்டா அப்படின்னு ஹென்றி சொல்லவும், எங்க அந்த புக்கை கூட நான் பாக்குறேன்னு வாங்கி பாக்குறான். அதுல ஈவில் குயின் பின்னாடி ஒரு பெட்டி இருக்கு, அதுலதான் உங்க இதயத்தை பூட்டி வச்சிருக்கான்னு ஹென்றி சொல்ல, அப்ப அந்த ஓனாய் அந்த இதயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ணதான் இங்க என்ன தேடி வந்திருக்கு போல, ரொம்ப ரொம்ப நன்றி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப வெளியே போனா எம்மா இருக்கா. அவ செரிஃப் கிட்ட, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என் இதயத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். என்னது இதயமா, அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்க, என் கனவுலையும் நேர்லயும் ஒரு ஓனாய் வந்துச்சு, அது எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றான். உடனே எம்மா நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, உன் இதயம் உன்கிட்ட தான் இருக்கு பாருன்னு அவன் நெஞ்சில கை வச்சு, பாரு உன் இதயம் துடிக்குது, அது உள்ளதான் இருக்கு அப்படின்னு அவனை கேட்க வைக்கிறா. ஆனா அவன் இல்ல இது உண்மை இல்ல இது சாபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஓனாய் அங்க வந்துருது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அந்த ஓனாயை ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்ப நேரம் அந்த ஓனாய் அவங்கள ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க செரிஃப் அந்த புக்ல பார்த்த மாதிரியே ஒரு சிம்பிளை பாக்குறான். அதுதான் அதை தான் நான் பார்த்தேன், அங்கதான் என் இதயம் இருக்குன்னு அதுக்குள்ள போறான். உடனே எம்மா, ஹே ஒரு நிமிஷம், உன் இதயம் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறியா, சரி வா
போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறானுங்க. அப்படியே கட் பண்ணா ஹன்ஸ்மேன் ஈவில் குயினை பார்க்க அவ கோட்டைக்கு வந்திருக்கான். அவளும் அவளை கொன்னுட்டியா, அவ இதயத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்க தரேன், அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் அவ உங்ககிட்ட கொடுக்க சொன்னானே அந்த லெட்டரை கொடுக்க அதுல அவ அன்புள்ள அம்மா, நீங்க இதை படிக்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீங்க தான் என்ன பழிவாங்க இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம நாட்டோட மக்களால நீங்க தகுதியானவங்க தான், நான் எல்லாரோட நன்மைக்காகவும் என் உயிரை தியாகம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன், நான் ஏதாவது தப்பி பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன்னு போட்டுருக்கு. உடனே ஈவில் குயின் அந்த லெட்டரை பிடிங்கிட்டு போய் நெருப்புல போட்டுறா. இப்ப ஹன்ஸ்மேன் அவகிட்ட அவ மத்தவங்களுக்காக தான் உயிரை விட தயாரா இருக்கா, ஆனா நீ ஏன் இன்னும் அவளை வெறுக்கிறேன்னு கேட்க அவகிட்ட நான் ஒரு ரகசியத்தை சொன்னேன், ஆனா அவ அதை ரகசியமா வச்சுக்கல, எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனாலதான். உடனே அவ காட்டை என்கிட்ட காமின்னு சொல்ல அவனும் அந்த பைய கொடுக்குறான். அதுல இருந்து ஒரு இதயத்தை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த பாக்ஸை ஒரு செல்ஃபுக்கு கொண்டு போறா. அங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்கு, இதை ஒரு கலெக்ஷனாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா போல. இப்ப அந்த பாக்ஸை திறந்து பார்த்துட்டு இது அவளோட ஹார்ட் கிடையாது, இது மனுஷனோட ஹார்ட்டே கிடையாது, அவளை என்ன பண்ண அப்படின்னு கோவமா கேட்க அப்படியே கட் பண்ணா எம்மாவும் செரிஃபும் அந்த ரூம்ல ஹார்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மேயர் வந்துடுறா. டேய் நீங்க இங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்க செரிஃப் நான் தான் சும்மா அவளை பார்க்க கூட்டிட்டு வந்தேன்னு சமாளிக்கிறான். செரிஃப் மேயர் கிட்ட எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால இனிமே உன் வாழ்க்கையில நான் வரமாட்டேன், என்ன மன்னிச்சிடு, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்றான். அதுக்கு மேயர் இது எல்லாத்துக்குமே காரணம் இவதான்னு எம்மா மேல பழிய போடுறா. உடனே எம்மா இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, நான் யாரையுமே தேடி போல, ஃபர்ஸ்ட் ஹென்றி அவனாதான் என்ன தேடி வந்தான், செரிஃபும் அவனாதான் வந்து எனக்கு முத்தம் கொடுத்தான், உன்கிட்ட இருந்து தான் எல்லாரும் ஓட ட்ரை பண்றானுங்க, அது எதுக்காகன்னு உன்கிட்ட நீயே கண்ணாடியை பார்த்து கேளுன்னு நக்கலா சொல்ல உடனே மேயருக்கு கோவம் வந்துடுது. அவ கண்ணத்திலே ஒரு அரவுறா, எம்மா போய் கீழே விழுந்துடுறா. இப்ப எம்மாவுக்கும் கோவம் வந்து அவ மேயர ஒரு அப்புறா, இப்ப அவளும் கீழே விழுந்துடுறா. ரெண்டு பேரும் முடிய புடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செரிப்பைய வந்து அவங்களை விளக்க எம்மா அங்க இருந்து கிளம்பிடுறா. மேயர் செரிப்பு கிட்ட பேச வரா, அவனும் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப செரிப்பு எம்மா கிட்ட வந்து சாரின்னு கேட்டுட்டு அவ காயத்துக்கு மருந்து போட்டு விடுறான். அதே நேரம் இந்த சைடு மேயர் அவங்க அப்பா கல்லறைக்கு ஒரு பூவை வச்சுட்டு அந்த கல்லறையை நவுத்துறா. கீழே பார்த்தா ஒரு சுரங்க பாதை போகுது, அதுக்குள்ள இவ இறங்கி போறா. அப்படியே கட் பண்ணா ஈவில் குயின் ஹன்ஸ்மேன் கிட்ட ஏண்டா மான் இதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்னைய ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு அவ கையாலேயே அவன் நெஞ்ச கிழிச்சு அவன் ஹார்ட்டை வெளியே எடுத்துறா. இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு அவன் இதயத்தை நசுக்குறா. அவங்க இதயத்தை நசுக்க இவன் அப்படியே வழியில துடிக்கிறான். உடனே கோட்டையோட பாதுகாவலர்களை கூப்பிட்டு அவனை இழுத்துட்டு போக சொல்லிட்டு இவன் இதயத்தை அந்த பாக்ஸ்குள்ள வச்சு பூட்டிடுறா. அப்படியே கட் பண்ணா மேயர் சுரங்க பாதையில உள்ள போறா. அங்க ஃபேரிலேண்ட்ல பார்த்த மாதிரியே செல்ஃப் இருக்கு, அதுல நிறைய பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்குறா, அதுல அந்த ஹன்ஸ்மேனோட இதயம் மாதிரியே ஒரு இதயம் இருக்கு. இப்ப இந்த சைடு எம்மாவுக்கும் செரிஃபுக்கும் பத்திக்குது, ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளை கிஸ் பண்ண உடனே அவனோட கலந்த கால வாழ்க்கையெல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்பதான் ஃபேரிலேண்டும் ஸ்டோரி புக்கும் ஒண்ணுதான். ஹென்றி சொன்ன மாதிரியே எல்லாரும் ஈவில் குயினோட சாபத்தினாலதான் அவங்க கடந்த காலத்தை மறந்து யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றானுங்க. இப்ப இந்த சைடு மேயர் அந்த இதயத்தை எடுத்து அப்படியே அந்த இதயத்தை அமுக்க ஆரம்பிக்கிறா. அந்த இதயத்தை அமுக்கின உடனே இந்த சைடு செரிப்பயலும் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப மேயர் அந்த இதயத்தை ஃபுல்லா நசுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆகவும் செரிப்பயலும் அப்படியே செத்து போயிடுறான். இப்ப எம்மா அவனை பிடிச்சி உனக்கு என்னாச்சு எழுந்துருன்னு அழுதுகிட்டே இருக்க. அப்படியே 7வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ இந்த 7வது எபிசோட்ல தான் ஸ்டோரி புக்கும் ஃபேரிலேண்டும் ஒண்ணுன்றதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா இருக்கேன். சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம 8வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.